ஓம் ஸ்ரீ முண்டகன்னி மாரியம்மன் துணை. அன்புள்ள பொதுமக்களுக்கு என் பேர் உத்ராவதி. என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைங்க தான். ஆனால் அதை கூட சமாளிக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் சாவுக்கு நானே காரணம். தயவுசெய்து என் அப்பாவையோ அம்மாவையோ அல்லது தங்கையையோ துன்புறுத்த வேண்டாம். என் துர்மரணத்திற்கு பிறகு என் பூத உடலை எரிக்கவோ புதைக்கவோ வேண்டாம். மெடிக்கல் காலேஜில் ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ். 4 பொம்பளை பிள்ளைங்களாவது படித்து டாக்டர் ஆகட்டும். சிரிக்கிறாளேன்னு என் தங்கச்சியை சாப்பிட்டுன்னு நினச்சிடாதீங்க. வைராக்கியத்துக்கே வைத்தறிச்சல் வர அளவுக்கு வெறப்பா சுற்றுவா. ஆனால் எனக்கு மட்டும் சொரணையே இல்லைன்னு முடிவு பண்ணி தினம் சோத்துல உப்பு கூட போட மாட்டேங்கிறா. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ரிட்டையர்மெண்ட்டே இல்லை. ஏன்னா அவர் வேலைக்கே போகல. ரொம்ப கஷ்டப்பட்டு தாத்தா சொத்துல எங்களை வளர்த்தாரு. கஷ்டப்படாமல் அவரும் வளர்ந்தார். வாழ்க்கையில் என்னை என்கரேஜ் பண்ணுற ஒரே ஜீவன் எங்கள் அம்மா மட்டும்தான். என்னை மன்னிச்சிருமா. எத்தனை தடவை ஆசீர்வாதம் வாங்குவ? இருக்கும் 5 அறிவும் நிலைக்கு மின்னா அதுவும் கூட டவுட்டு. 6 அறிவில் 1 அறிவு அவுட்டு. சார் ரைட்ல ஒருத்தர் தூக்க மாட்டி தொங்குறான். என்ன சார் பண்றது? தூக்கா என்ன யார் காப்பாத்தினா? சார் தான் காப்பாத்தினாரு. நான் தான் காப்பாத்தினேன். நீங்களா சார்? நான் தான். எதுக்கே சார் அடிச்சா? ஏண்டா ரிஸ்க் எடுத்து ஊருக்குள்ள சூசைட் பண்ணா காப்பாத்திரானுங்கன்னு ஊருக்கு வெளில வந்து சூசைட் பண்றேன். கார் எடுத்து வந்து காப்பாத்துவீங்களா? இப்படி வரவன் போறவன்லாம் காப்பாத்தினா நான் எப்படா சாவுறது? யோ அது காட்டுக்குள்ள போயா? எதுக்கு ரோட்ல வந்து சாகுற? இப்போ உனக்கு சாகணும் அவ்வளவுதானே? ஏய் புறா கால புறா வாயா பேசுற. ஏய் கால புறா தூக்குடா. ஏய் அழுகு கொட்டி சாவுடா லூஸ். ஐயோ சார் சொன்னா கேளுங்க சார். சார் சார் ஐயோ சார் சார் ப்ளீஸ் சார் சார் காப்பாத்துங்க. மறுபடியும் கர்வாதி பண்ணீங்களா சார்? சார்
சார் ப்ளீஸ் சார் விட்டுட்டு போதீங்க சார் சார் தெரியாம சொல்லிட்டேன் சார் 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 போயிடாதீங்க சார் 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 ஊர்க்குருவி செய்தி ஒண்ணு நீ கேளு வாழுகிற வாழ்க்கையில ஒவ்வொன்றுக்கும் கதனூறு சூறாவளி சூழலில் வாழ்க்கை கப்பல் தள்ளாடும் முட்டி மோதி முன்னேற நம்பிக்கைதான் நங்குறான் நம்ம செய்யும் செயலுக்கும் நம்பிக்கைக்கும் தொடர்புண்டு நம்ம செய்யும் செயலுக்கும் நம்பிக்கைக்கும் தொடர்புண்டு தான தர்மம் தலகாக்கும் செஞ்சு பார்த்து நீ நம்பி வாழும் வாழ்க்கை நாளையாகும் வரலாறு நம்பிக்கையாவோடு வெற்றி வாக சூடு ஊர்க்குருவி சேதி ஒண்ணு நீ கேளு வாழுகிற வாழ்க்கையில ஒவ்வொன்றுக்கும் கதனூறு சூறாவளி சூழலில் வாழ்க்கை கப்பல் தள்ளாடும் முட்டி மோதி முன்னேற நம்பிக்கைதான் நங்கூரம் பொட்டு வச்சு கும்பிட்டா கல்லுங்கூட கடவுள்தான் பொட்டு வச்சு கும்பிட்டா கல்லுங்கூட கடவுள்தான் தீர்க்கமாக நம்பிட்டா காக்கா கூட முன்னோர்தான் நன்மை தீமை எல்லாம் மக்களோட நம்பிக்கை உண்மையில இங்கே நம்பிக்கைதான் வாழ்க்கை சூறாவளி சூழலில் வாழ்க்கை கப்பல் தள்ளாடும் முட்டி மோதி முன்னேற நம்பிக்கைதான் நங்கூரம் நம்பிக்கைதான் நங்கூரம் போன்ல யாரு? ஏன் என்ன விஷயம்? பேசுறது கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா? அப்போ என்ன சந்தேகப்படுறீங்களா? நான் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன். நான் ஒரு கேள்வி கேட்டா நீ அதுக்கு பதில் சொல்லணும். அந்த போனை கொடு. ஏண்டி இப்ப அதை போட்டு உடைச்ச? என்னடி புசு புசுங்கிற? நீ சரியான ஆளா இருந்ததுன்னா நான் கேட்டப்பவே அந்த போனை என்கிட்ட கொடுத்துருக்கணும். ஓ அப்ப நான் தப்பானவ? ஏய் இப்ப நான் என்ன கேட்டேன் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. இப்பவே கையோங்கல ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னது கையோங்கனா? இப்படின்னு என்னன்னு தானடி கேட்டேன். இதுதானடி கையோங்க. அப்ப அப்படி வேற ஓங்குவீங்களோ? இதுக்கு மேல உங்களோடலாம் என்னால வாழ முடியாது. ஏய் நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சிக்கிட்டு போற? ஏய் நில்றி. எனக்கு தெரியும் நீ திரும்ப வருவேன்னு. ஏய் இதுக்கு போய் காலில் வந்துக்கிட்டு அப்பயே நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஏன் அக்கா இல்ல? அவ அவங்க வீட்டுக்கு போயிட்டாயா? அப்ப சாப்பாடுக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஏன் நீ சமைச்சு போடு மாமனுக்கு? உனக்கு இந்த உரிமை இல்ல? ஆசைதான். வாங்க மச்சான். மரியாதை வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு கூட்டு போக முடியுமா முடியாதா? முடியாது. கை வைக்கிறீங்க எவ்வளவு திமிரு கூட அடிக்கூடாதா?
இந்த சம்பவம் நடந்தது கல்யாணம் ஆன 3 நாளில். எனக்கு என்னமோ உங்க தங்கச்சி அந்த சிம் கார்டை எடுக்காம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, பிரச்சனைக்கு அங்கேயே முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாமே, அதான் சொன்னேன். அவன் கிடக்குறான் பிரதர். நீங்க ஒரு கட்டிங்க போடுங்க, எல்லாம் சரியாயிடும். எடுத்து அடிங்க. பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லையா? இந்த உலகத்துக்கு இப்படி ஒரு உத்தமனை கொடுத்துருக்காரே உங்க அப்பா. டேட் இஸ் வெரி கிரேட். ஏன்பா உன் பிள்ளைய நினைச்சா தினமும் சரக்கு அடிக்கிறியா? நீ நல்லா இருக்க மாட்டேடா, நல்லாவே இருக்க மாட்டேன். என்ன மாதிரி அப்பன்களோட சாபம் தான் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த ஜென்மத்துல இல்லடா, எந்த ஜென்மத்திலயும் உனக்கு கல்யாணம் ஆகாதுடா. கலெக்ட் நாயே. என்ன எத்தனை பொண்ணுகளுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன். அமெரிக்கா, சிங்கப்பூர் அதாவது செட்டில் ஆயிருக்கு. நல்ல குடும்பத்துல கவர்மெண்ட் ஆஜருக்கு உன் மாலை கட்டி வச்சா உன் மகளுக்கு வாழ தெரியல, கட்ட கட்டி தெரியா? என் பொண்ணை பத்தி என்ன வார்த்தை சொன்ன? 3 அடி உயரத்துல இருந்துட்டு உனக்கு அம்பிட்டு கோவம்டா, எனக்கு எம்பிட்டு கோவம். நீ தொலைஞ்சடா. மண்டை வேணாம் தம்பி, மண்டை உடஞ்சிரும். டேய், எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன் இந்த போனோட பேட்டரி மாத்தி கொடுன்னு. சார்ஜே நிக்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் அந்த ஃபோனை கூட. எதுக்கு? இல்லை, அந்த பேட்டரி மாடலை பார்த்து தரேன். 1000 மில்லியன்ஸ்னா இந்த ஃபோனால தானடி எல்லா பிரச்சனையும். டேய், எதுக்குடா எடுத்த? என்னங்க? ஏன்பா நானே அடிபட்டு மிதிப்பட்டு நொந்து போய் உட்காந்துருக்கேன். என்னையே ஏன்பா வம்புக்கு இழுக்கிறீங்க? ஏயா சாராய கடைக்கு எதுக்கு போன? மாவு அரைச்சிட்டு தானே வரைச்சனே, மாண்டே உடச்சிட்டு வந்து உட்காந்துருக்க. அவர் என்ன பண்ணுவாரு? தொர்க்கால இவரால தான் எங்க அப்பா குடிக்காரனாரு. ஏன் நல்ல மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சா நான் எதுக்கு இங்க வந்து கிடக்குறேன்? தப்போ மேல வச்சுக்கிட்டு மாப்பிளைய குறை சொல்லாத என்ன? அப்ப நீயும் என்ன நடத்த கட்டவன் சொல்றியா? தோளுக்கு தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறியாடி? நீ ஏன் நீ கல்யாணம் பிள்ளைய கை நீட்டி அடிக்கிற? ஏய்யா நிறுத்திட்ட? அடியா, ஏன் நிறுத்திட்ட? அடிச்சு கொல்லையா, செத்து தொலைற. நீ ஏமா சாகுற? இங்க நடக்கிற பிரச்சனைக்கு நான் தான காரணம். நான் போய் சாகுறேன். எப்படியோ செத்து தொலைங்க, குடும்பமா இது. சம்பவம் இவ்வளவுதானா இல்ல மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா? இருக்கா? நீ சொல்ல மாப்பிள்ள, கன்னியூ பண்ணு. நாங்கள் இருக்கிறது எங்கள் தாத்தாவோட வீடு. எங்கள் சித்தப்பா அதில் கேஸ் போட்டிருக்காரு. இன்னும் 4-5 நாளில் தீர்ப்பு வந்துடும். அநேகமாக அந்த வீடு எங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோதான். குடும்பத்தோடு நாங்கள் நடு ரோட்டில் தான் தங்கணும். மழை காலமாக வர இருக்கு சார், எப்படி நடு ரோட்டில் தங்குவீங்க? ஏய் சும்மாரியா, இவ்வளோ கஷ்டமா? இந்த கஷ்டம்லாம் மறக்கிறதுக்கு ஏதாவது லவ்வு பண்ணலாம்ல மாப்பிள்ள? அதுவும் பண்ணேன், ஒன் சைடாக. முட்டை பரோட்டாவா இல்லை கொத்து பரோட்டாவா? முட்டை போட்டு கொத்துன பரோட்டா நல்லா தான் இருக்கும். யோ சார், அவர் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்காரு. அவர் தூக்கு போட்டுக்கிட்டோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
யோ என்னையா வாடகை வாங்காம போற? வாடகை வாங்கிட்டு போயா. வரேன் சார். தாங்கள் எந்த தெரு? நான் மேலே தெரு. நான் கீழே தெரு. என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா? நடந்தான் போகணும். நடக்க முடியாது தானே கேட்குறேன். எனக்கும் உன்னைய மாதிரியே தான் உத்துரா. வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை. போகாத ஊர் இல்லை, குடிக்காத ஒயின் ஷாப் இல்லை, வாங்காத அடி இல்லை. ஒருத்தரை போய் பார்த்தேன், இப்படி பண்ணுன்னு சொன்னார். பண்ணேன். இப்போ ஃபாரின்லாம் போய் எப்படி ஜம்முன்னு இருக்கேன்னு பார்த்தியா? இப்போ அவரை பார்க்க தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? கூடவே வா, நீ பாப்ப. டிரைவர் நீங்களா? ஏய் பாண்டி, கார் என்னப்பா ஆச்சு? அன்னைக்கு வாடகை கூட வேணாம்னு வீராப்பா பேசிட்டு வந்து அன்னைக்கு ஆட்டோவில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க. அது ஒரு சின்ன கதை, ஏறுங்க அப்புறம் சொல்கிறேன். அவர் ஒன்று செய்ய சொன்னார்னு சொன்னீங்கல்ல, அது என்னது? அது ஒன்றும் இல்லை, சரக்கு அடிக்கிற நிறுத்து அப்படின்னாரு, நிறுத்திட்டேன். அப்போ அன்னைக்கு அடிச்சது? அது அந்நிய மதுபானையா, ஆபத்து இல்லை. எந்த நாட்டில் வந்திருக்கீங்க? புரூனே, மலேசியா பக்கத்தில் இருக்கு. அங்கே என்ன வேலை பார்க்குறீங்க? மளிகை கடை வச்சிருக்கேன். லீவ் விட்டு சொந்த வேலையாக வந்திருக்கேன். அப்போ வந்த வேலையை பார்க்க வேண்டியதுனே. அதை விட்டுட்டு தூக்க போகிறேன், காப்பாற்றுறேன், வீட்டுக்கு போகிறேன், வெறுப்பேற்றுறேன். அப்புறம் புருனே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சாமி. கெட்ட பழக்கம் எதுவும்? ஐயோ இல்லை சாமி, அதெல்லாம் அப்பயே விட்டுட்டு சாமி. தம்பி யாரு? என் ஃப்ரெண்டு சாமி, 20 வருஷம் பழக்கம். அந்த தம்பி யாரு? ஆட்டோ டிரைவர் சாமி. இப்ப சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு தங்கச்சி சாமி, பேரு நீலாவதி. கல்யாணம் ஆன 3வது நாளே புருஷங்கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்திருப்பாளே. மேளா, இந்த கவலையில தினமும் எங்க அப்பா 6 மணிக்கு மேல படிப்பேன். அதுவும் பத்தலன்னு பிளாக்ல வாங்கி அடிச்சுட்டு மந்தையில மட்டையா இருப்பானே. ஆமா சாமி, இருக்கிறது ஒரே வீடு. அதை சித்த போனோம் பெரிய போனோம் கேஸ் போட்டிருப்பேன். எப்படியா இப்படி புட்டு புட்டு வைக்கிறாரு? சாதாரண ஆள்கிட்டயா கூப்பிட்டு வந்தேன், பெரிய மகானி அவரு. அவர் சொன்னதை மட்டும் அப்படியே கேட்டேன்னு வச்சுக்கவே, உன் வாழ்க்கையே மாறிடுமியா. சம உள்ளவா, சிகரெட்டை போட்டு சீக்கிரம் வாயா. வாழ்க்கை மாறப்போதா இல்லை நாரப்போதா பார்க்க தானே போகிறேன். என்ன டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு சாமி, முடிஞ்சு. சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் சாமி, அதுவும் அமையல. எல்லாமே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறேன்னே தெரியல. தம்பி, இதெல்லாம் சாதாரண பிரச்சனை ஐயா. TN 58 கூட்டு நம்பர் 5 வர்ற மாதிரி. உதாரணத்துக்கு 8888ன்னு வர்ற மாதிரி ஒரு கருப்பு கலர் வண்டியை திருடிருங்க. அதுவும் அந்த பைக் ஓனர் கண்ணு முன்னாடியே திருடி மார்னிங் சன்ரைஸ்லேருந்து ஈவினிங் சன்செட் வரைக்கும் ஓட்டுங்க. உங்கள் பிரச்சனை சால்வ் ஆயிரும். சாமி, சனி பிடிச்சிருந்தா
திருநள்ளார் கோயில் போக சொல்லுவாங்க, இல்லை பரிகாரம் ஏதாவது பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் என்னன்னா சிம்பிளாக பைக்கெலாம் திருட சொல்கிறீங்களே. இந்த உலகத்தில் ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. ஃபார் எவரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. எனக்கு நம்பிக்கை இல்லை. இதை கொண்டுட்டு போ. நான் சொன்னது மட்டும் நடக்கலன்னா வந்திய மூக்கறுத்து முச்சந்தில வீசிறியா? இன்னும் என்னை நம்பல இல்ல? இதுக்கு மேலே அவங்க நம்பலனா நான் மனுஷனே இல்லை. என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், என் பிரச்சனை தீர. நீங்க சொல்றது செஞ்சிடறேன் சாமி. தயவு செஞ்சு கத்திய கூட இருக்கு. காணிக்க சாமி. காரியத்தை முடிச்சுட்டு வாங்க, காணிக்கை அப்புறம் வாங்கிக்கிறேன். வர்ற சாமி. அப்புறம் சாமி அந்த ஆட்டோக்காரன் ஓடுறப்ப அண்டாக்ட சாவியை விட்டு போயிட்டான். அதை எடுத்துட்டு போய் கொஞ்சம் கொடுத்துருங்க. போயிடுவோம். ஏய் இந்தாயா. ஏப்பா ஏய் வாடகைலாம் வேணாமா? கிளம்பிட்டு பாட்டுக்க. யோ அவன் என்ன பைக்கை திருடு கார் திருடுன்னு கத்தியை காட்டி மெட்டிக்கிட்டு இருக்கான். அவங்க கூட உட்காந்து சாவகாசமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆளு விடுங்க. உங்க வாடகை வேணா, ஒரு மண்ணை வேணாம். அதே வண்டி உத்ரா. சாவி எடுப்பா எடுப்பா. சீக்கிரம் எடு எடு. தூக்கு தூக்கு தூக்கு. எடு எடு. கூட என்ன சொன்னார் மறந்துட்டியா? என்ன சொன்னாரு? அந்த ஆள் கண்ணு முன்னாடி திருட சொன்னார்ல. ஐயோ ஆமா இல்ல. இப்ப என்ன பண்ண? நான் அந்த ஆள்கிட்ட போய் பேசுறேன், நீ வண்டி எடு. மாப்பிள்ள கியர் வண்டி ஓட்ட தெரியாது மாப்பிள்ள. சரி நீ போ, நான் இங்கே இருக்கேன். சரி மாப்பிள்ள. அப்புறம் உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா மாப்பிள்ள? சாரி மாப்பிள்ள, சாரி மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள சீக்கிரம் போய. வணக்கண்ணே. என்ன யூரினா? கோபப்படாதண்ணே, கோபப்படாத கோபப்படாத. வண்டி நம்ம வண்டியா? என்னதான் என்ன வண்டி சூப்பரா இருக்குண்ணே. நம்பர் கூட ஃபேன்சியா எடுத்துருப்பீங்க போல இருக்கு. ஆமாப்பா, இந்த வண்டி வந்த பிறகுதான் நம்ம கடலோரம்லாம் சும்மா பக்காவா போய்கிட்டு. அப்புறம் வண்டிக்கு ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? எல்லாம் பக்காவா இருக்குப்பா. என் பொண்டாட்டி மாதிரில பாத்துக்கிறேன். புத்ரா பக்கா. அப்போ வண்டியை ஒரு தடவை கடைசியா பாத்துக்க. எது புத்ரா புத்ரா வண்டி எடி 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 எடி. வராண்டா வராண்டா வந்தா ஆளு வேற பல்கா இருக்காண்டா. எடா எடா. டேய் டேய் நீ எங்க போற? உன்னை கொண்டா விட மாட்டேடா. போ போ. தங்கச்சி கூப்பிடுறா. பேசு. என்னத்த புதுசா சொல்லிட போற? ஏய் ஏயா பாவயா.
யாரு? மச்சான் கூப்பிடுறாரு. மச்சானா? டேய், எல்லாரும் வரிசையா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதால முக்கியமான விஷயமா இருக்க போது அட்டன் பண்ணு. அவுட் ஸ்பீக்கர்ல போடியா. ஹலோ. என்ன மச்சான், என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? இங்க பாருங்க மச்சான், நடந்தது நடந்து போச்சு. இனிமே உங்க தங்கச்சியை கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன? ஏன் ஒரு வெங்காயம் கூட நறுக்க விட மாட்டேன். சரி மச்சான். அப்புறம் மச்சான், உங்க ராசி நம்பர் 5 தானே? ஆமா. பாவம், நீங்களும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே நடந்துக்கிட்டே தெரிவிங்க. உங்களுக்கு ஒரு பைக் வாங்கி தரலான்னு இருக்கேன். என்ன மச்சான், பேச்சே காணோம். ஆர்டிஓ நம்ம ஃப்ரெண்டு தான். வீட்டு நம்பர் 5 வர மாதிரி வாங்கிடுவோமா? சரி மச்சான். ஓகே மச்சான், சந்தோஷம் தானே? என்னையா நடக்குது? லாயர் கூப்பிடுறாரு. அட்டன் பண்ணியா? எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும், பேசு. ஹலோ. உத்ரா, வீடு நம்ம பக்கம் தீர்ப்பாயிருக்கு. சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, உங்க சித்தப்பா அந்த வீட்டு மேல போட்ட கேஸுக்கு போதுமான ஆவணங்கள் இல்லாதனால ஜட்ஜ் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணி விட்டாரப்பா. உனக்கு நல்ல நேரத்துல உத்ராவதி, நம்மள மறந்துடாதப்பா. எப்படி சார்? சாமி, என் சொந்த தொகுதியில கூட இந்த எலெக்ஷன்ல எந்த தொகுதியில நின்னாலும் தோத்துருவீங்களே. ஆமா சாமி. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம்யா. உங்க கட்சி ஆபீஸ் முன்னால வடக்க பார்த்து ஒரு வாகை மரம், தெற்க பார்த்து ஒரு புங்க மரம் நட்டு வைங்க. சரி சாமி. 2 கின்னி கோழி, 2 வான்கோழி வாங்கி வளங்க. உங்க பிரச்சனை பூரா சால்வ் ஆயிரும். ஏன் சாமி, ஓட்டுக்கு 200 கொடுக்குற இடத்துல 500 கொடுத்தா தொகுதியில் எங்கள் தலைவர் ஜெயிச்சுட்டு போறாரு. இதுக்கு வான்கோழிய வேலை, கிண்ணி கோழிய வேலை, எங்கள் தலைவர் என்ன கோழி பொண்ணையா வைக்க போறாரு? சாமி, நான் உத்தரவாதி பேசுறேன் சாமி. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சோம் சாமி. 4 பிரச்சனை இல்ல, 2 சரியாயிடுச்சு சாமி. கண்டிப்பா ஜெயிக்கணும் போல இருக்கு. என்ன ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கீங்க? சாமி 60ல போயிட்டு இருக்கோம் சாமி. வேணும்னா சன்செட் வரைக்கும் 90ல போங்க, எல்லாம் கிளியர் ஆயிரும். அப்படியே போறோம் சாமி. சாமி, இப்பயே நான் ஜெயிச்ச மாதிரி இருக்கு சாமி. இல்ல சாமி, ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டு வந்து உங்களை பாக்குறேன் சாமி. வரேன். புண்ணியவன் டேங்க் வேற ஃபுல் பண்ணி வச்சிருக்கேன், அடிச்சு ஓட்டு. முருகா 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 முருகா. யாரு? என் அப்பா ப்ரூனே. ஓ, அந்த உத்தமர் இவர்தானா? தம்பி, யார் அந்த தம்பி முருகா? ப்ரூனே முருகா. ஓ, ப்ரூனே. சுவாமி வணக்கம் சுவாமி. எங்கே கிளம்பிட்டீங்க? இவன் தங்கச்சி அவ புருஷனோட சேர்ந்து வாழணும்னு பழனிமலை முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த நிறைவேற்ற பாத யாத்திரை போயிட்டு இருக்கேன். அம்மா எங்க முருகா? பாகம்பிரியால் கோயிலுக்கு அங்க பிரதர்ஷனம் பண்ண போயிருக்காங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுமா முருகா? சரி முருகா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். பழனிவேல் முருகனுக்கு, பழனிவேல் முருகனுக்கு, பழனிவேல் முருகனுக்கு, பழனிவேல் முருகனுக்கு. இதான் ப்ரூனே, நான் லவ் பண்ற பொண்ணு. அட, நல்லா தான் பாருக்கு. என்ன பெருசு, ஆளே பார்க்க முடியல? மக வீட்டுக்கு போயிருந்தமா. ஏய் உத்ரா, உன்னதாப்பா சொல்லுது. எது பெருசுண்ணா? அட, ஜாடையா விசாரிக்கிறாப்பா. எனக்கு நம்பிக்கை இல்லை ப்ரூனே. என்ன சாப்பிட்றீங்க? தோசை. சொல்லு. 2 தோசை. 2 தோசை. இப்ப பாரு, ஒரு சின்ன தோசை ஒரு பெரிய தோசை ஊத்துவா பாரு. என்ன பாக்குற? சின்ன தோசை எனக்கு, பெரிய தோசை உனக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லை ப்ரூனே. சரி விடு. எண்ணெய் ஊற்றும் போது அவ ஒன்றை பார்த்தானா லவ் கன்ஃபார்ம். சரியா? பாரு.
ஏமா எங்களுக்கெல்லாம் வடை கிடையாதா? ஆ சாரி, இருந்தது ஒரு வடை தான். எனக்கு வேற இன்னைக்கு பிறந்த நாளா, அதனால எல்லாமே சீக்கிரமாவே தீர்ந்து போச்சு. ஹாப்பி பிறந்த டே. மாப்பிள்ள காசு நீயே கொடுத்துரு. ஏன்? மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோமியா குடியா. இந்தாங்க. ரெண்டு தோசை. ஏய் 1.5 தோசை தாயா. நான் 1/2 தோசை தான் சாப்பிட்டீங்க. ஏயா பணத்தை வாங்கிக்க. வரேன். ஹலோ, எண்ணி பார்த்துட்டு போங்க. அப்புறம் 100 குறையுது 200 குறையுதுன்னு வந்து கேட்காதீங்க. ஆமாப்பா, எண்ணி பார்த்துக்கப்பா. ஏங்க நான் என்ன 500 சில்லறையா கேட்டேன், சாப்பிட்டதுக்கு எடுத்துக்கல. வா மாப்பிள்ள, இனிமே எல்லாம் அப்படித்தான். அப்படிங்க மாப்பிள்ள, அவ கொடுத்த 100 ரூபா நோட்ல ஒரு நோட்ல அவன் நம்பர் இருக்கும் பாரு, எடுத்து பாரியா. இருக்கா? ஆமாயா. போன் அடிக்குது பாரு, எடு. அந்த நம்பர் தான் நான் பாரியா. ஆமாயா. அவட்ட 500 ரூபா கொடுத்தமே, அதுல உன் நம்பரை எழுதி கொடுத்தேன். கட் ஆயிடுச்சா? மிஸ்டு கால் தான் கொடுப்பாங்க, டாப் அப் நீ தான் பண்ணணும். என்னையா நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சோம் சாமி. எல்லாம் நல்லபடியாக போச்சு. உங்களுக்கு நன்றி சொல்லலான்னு வர்ற வழியில் பைக்கு கண்ட்ரோல் இல்லாமல் ப்ரூனே, ப்ரூனே, உத்ரா, ப்ரூனே, உத்ரா. என்ன அங்க போய் படுத்திருக்க? அங்க இடம் இல்ல, அதனால ஓரமா பாய உரிச்சு படுத்திருக்கேன். ஏன்டா வயிற்றுல கிளம்புறேன்? உனக்கு ஒன்றும் ஆகல. ஓட்டிக்கிட்டு வந்து உனக்கு ஒன்றும் ஆகல, ஒட்டிக்கிட்டு வந்து எனக்கு கொட்டுதுரா. பாரில குடிச்ச சரக்கெல்லாம் ரத்தமா போகுது. அந்த பன்னிக்குட்டி எங்கயா? என்னது? அந்த பன்னிக்குட்டி எங்கயா? ரொம்ப முக்கியம். அது சேப்பா தப்பிச்சிருச்சுடா. எனக்கு தாண்டா எல்லாம். அம்மா பன்னிக்குட்டி மேல வண்டியை மோதுனா என்ன பண்ணணும்னு தெரியுமா ஐயா? என்ன பண்ணணும் சாமி? வண்டியை வித்துறணும்யா. சரி சாமி, அப்ப நாங்க உடனே வண்டியை வித்துறோம். எப்படி விப்பீங்க? திருட்டு வண்டியில? வண்டியை விற்க முடியாதனால ஏதாவது பிரச்சனை வருமா சாமி? பெருசா வரும். எந்த ரூபத்துல சாமி? இது வரைக்கும் உன் தங்கச்சி புருஷன் கூட சண்டை போட்டு தானே வீட்டுக்கு வந்தா? ஆமா சாமி. இனிமே நிரந்தரமா வந்துருவா. எப்படி சாமி? டைவர்ஸ் ஆயிரும். கொப்பேன் டெய்லி எவ்வளவு சரக்கடிப்பான்னு சொன்ன? ஒரு ஹாஃப் கட்டிங் சாமி. இனிமே டெய்லி ஃபுல் அடிப்பேன். குடலு வெந்து கல்லீரல் கருகி ரத்த வாந்தி எடுத்து கடவாசலே செத்து கிடப்பேன். இதுவரை
உன் சித்தப்பன் வீடு மேல கேஸ் தானே போட்டேன், இனிமே குண்டே போடுவேன். இனிமே உனக்கு கல்யாணமே நடக்காது, இல்லற வாழ்க்கை உனக்கு கிடையாது. உன் தலைமுறையோட வாரிசு உன்னையோடைய ஃபினிஷ். ஹலோ தெய்வமே, நீங்க சொன்ன மாதிரியே வான்கோழி கிண்ணி கோழி ஆபீஸ்ல வாங்கி விட்டேன். அது விட்ட உடனே முட்டையே போட்டுச்சு சாமி. இப்ப என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன். முட்டைய அடகாக்க வச்சிரு. சரிங்க சாமி, அப்படியே ஆகட்டும். சாமி, இதுக்கு ஏதோ பரிகாரம் இருக்கா சாமி? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு. ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. புரியல சாமி. எந்த பன்னி மேல வண்டியை மோதினீங்களோ அதே பன்னி மேல திரும்ப வண்டியை மோதணும். மோதினீங்கன்னா தான் வரப்போற பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிக்க முடியும். இதை தவிர உங்களுக்கு வேற வழியே இல்லை. எந்திரியா உத்ரா, எந்திரியா. என்ன சொல்ற மத்தியா? இத பாரு, ஏதோ சொன்ன கேட்டோம், அதோட முடிஞ்சிருச்சு. சும்மா கோழியை வள, குஞ்ச பொறி, ஆம்லேட் போடு, ஆப்பாயில் போடு, பன்னியை ஏற்று, கிண்ணியை போட்டு ஓட, அதெல்லாம் சொல்லக்கூடாது. உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு உன்னை கூப்பிட்டு வந்தேன். போயா, எந்திரியா உத்ரா. வரேன் சாமி. போய் கட்டிங்க போட்டு வர்றேன். மூக்கறுத்து முச்சந்தில போட சொல்ற, காமெடி பண்ணிக்கிட்டு. என்ன மாப்பிள்ள போனா? மச்சான் கூப்பிடுறாரு. மச்சான் கூப்பிட்றானா? மச்சானா பெரிய கிளிப்பானா? வண்டி கிண்டி வாங்கியிருப்பான், எடுத்து அவுட் ஸ்பீக்கர்ல போடு, என்ன கிழிச்சிருக்கான்னு பாப்பான். மச்சான் நம்மள மச்சான். மச்சான் என்ன நொச்சான்? எல்லாம் ஒரு அளவுதான், லிமிட்னு ஒன்று இருக்கியா? நானே எவ்வளவுதான் பொறுத்து போறது? நானும் இன்னைக்கு சரியாயிரும், நாளைக்கு சரியா, நான் அமைதியா இருந்தா எப்படியா தெரியுது? என் பொறுமைக்கு அளவு இல்ல. யாரு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிவிட்டேன். மச்சானா? ஓ, என்ன சொன்னதா நடக்க ஆரம்பிச்சு? ஏதோ பேசிட்டே மாமா. பாப்போ சாமி, மன்னிச்சுங்க சாமி, தெரியாம பேசிட்டேன். அப்ப நாளைக்கே ஏத்திடுறேன் சாமி. ஒன்றும் அவசரம் இல்லை, 5 days டைம் இருக்கு, அதுக்குள்ள ஏத்திருங்க. அதே பண்ணியதே ஏத்தணுமா சாமி? உன்னை அடிச்சது மாடசாமின்னா நீ யார் அடிப்ப? வர்ற சாமி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் பன்னியத்தான் மோத போறீங்கிறது உங்கள் டீமை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் சாமி? பரிகாரம் பலிக்காது. சரி சாமி, கிளம்பலாம் சாமி. உங்களை போய் என் கண்ணீராலேயே உங்க காலை கழுவி குடிச்சாலைய பாவத்தீராளு சாமி. சாமி, உங்க கத்திய கொடுங்க சாமி. உங்களை கேவலமா பேசுறத நான் கார்த்து உங்களுக்கு காணிக்கையா படையல் நாங்கள் நல்லா இருக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றீங்க வாயா. மனுஷாய் வாயா. என்னண்ண? மச்சான் பேசினார் நீலா? ஓ, ஃபோன் பண்ணிட்டாரா? நானே பண்ணலான் தான் இருந்தேன். ஏன், என்னாச்சு? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குண்ணே. நானும் எவ்வளோ தான் பொறுத்து போகிறது? பிரச்சனை ஆயிடுச்சு. நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன்.
நீ வீட்டுக்கு வா பேசிக்கலாம். நிலா, ஹலோ அப்பா எங்கப்பா இருக்க? ஏன் நான் வீட்டில் இருக்கேனா ஒயின் ஷாப்பில் இருக்கேனான்னு செக்கப் பண்ணுறியா? உன் தங்கச்சி நிலைமையை பார்க்கும்போது பேசாமல் மாலையை கழட்டிட்டு மட்டை ஆயிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் என்னமோ இந்த தடவை மனசு கேட்கலப்பா. நான் வீட்டில் தான் இருக்கேன், நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சமுதாயத்துல கற்பு பண்ணிங்களுக்கு நடுவுல வெள்ளையா அந்த சாமியா வராகமா வந்து பிறந்திருக்கு. இத பெண் வீட்டார் சார்பாக மாப்பிள்ளைக்கு சீரா கொடுக்கிறோம். இன்னையில இருந்து 5 நாளைக்கு இது மேல ஒரு கீறலோ காயமோ ஏற்படாம பாத்துக்க வேண்டியது மாப்பிள்ளை திட்டாணியோட பொறுப்பு. என்ன உள்ள குத்து வேலை ஏற்றிட்டு வரோம். நல்லா பாத்துக்குவியா? சரிங்க, பார்த்துக்கிறேன். போட ஏப்பா ஏய் பாண்டி, ஏய் ஒன்னே தாப்பா, நீ சவாரி ஓட்டினா வாடகை வாங்க மாட்டியா? 2 தடவை ஓடி போயிட்ட. ஏய் ஓட்டதை பேசிக்கிறீங்க. ஏய் நானா ஓடினேன், நீங்க தானப்பா ஓட வச்சீங்க. கிளம்புங்க. சரி விடு, இன்னொரு சவாரி வந்திருக்கு, 3த்தையும் சேர்த்து மொத்தமாக வாங்கிக்க. ஆட்டோலாம் இல்ல, எஃப்சிக்கு போயிருக்கு. அப்ப இது என்னவா? என்னப்பா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, பாண்டி 2 சவாரிக்கு வாடகை வாங்க மாட்டாப்ல, 3 சவாரியாக சேர்த்து 3500 கொடுக்குறோங்கிறோம், வரமாட்டேங்கிறாப்ல. ஏண்டா டேய், வெள்ளிக்கிழமை அதுமா வீட்டுக்கு வந்த மகாலிச்சு வேணாம்னா சொல்லிக்கிருக்கேன். பேசாம இந்த ஆட்டோவை வித்துப்புட்டு 4 பனியை வாங்கி மேயி, அதுக்கு தான் நீ லாய்க்கு. ஏப்பா நீ அந்த பணத்தை ஏன்ட்ட கொடுத்துட்டு போப்பா, அவன் நான் அனுப்பி வைக்கிறேன். இத பாருங்க பாஸ், இந்த கோடாங்கிட்ட போறது, தூக்கு மாட்டிக்க போறது, பைக்கு திருடுறது, இந்த மாதிரி எதையாவது இழுத்து விட்டுறாதீங்க. இதான் கடைசி தடவை. எங்க இறங்கணும் சொல்லுங்க, இறக்கி விட்டுறேன். இதோட நம்ம டீலிங் அவுட்டு. பாண்டி நீ ஒன்றும் பண்ண வேணாம், 1 டே ஒர்க் தான், முடிச்சு கொடுத்துரு. அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிறோம். சரி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அன்னைக்கு திருடணும்ல ஒரு பைக்கு, திருட்டிங்களா? அந்த பைக்கை வச்சு ஒரு பன்னி மேலே ஏற்றணும். வண்டியை விட்டு கீழே இறங்கியா, இறங்கியா கீழே. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையா போச்சு. பண்ணியை புடி கிண்ணியை புடின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு. என்னை பார்த்தா எப்படியா தெரியுது உங்களுக்கு? அப்போ வர முடியாது. முடியாது. யோ அப்போ 3500 பணத்தடியா? எமோய் என்னடா? காசை கொடு. எந்த காசு? எந்த காசா?
அப்பா தான் அவங்க கொடுத்தாங்களே 3500 ரூபா அந்த காசு. அந்த காசோட 1500 சேர்த்து போட்டு உங்க அப்பன்னு போய் டிவி கட்டிவான்னு சொல்லி அனுப்பி விட்டேன். இப்போ வந்து காசு கொடுன்னு கேட்டுக்கு இருக்க வாடா. ஊருக்குள்ள கோயிலை கட்டுறான்னா கேட்குறாங்களா? நடு காட்டுக்குள்ள கோயிலை கட்டி காவ காக்க விட்டாங்க. ஒரு வருமானம் இல்லை. லைஃபே ரொம்ப ட்ரையா போய்கிட்டு இருக்குடா சுப்பிரமணி. எப்பா வருமானம் நம்மளை தேடி வந்துட்டு இருக்குப்பா. என்னடா சொல்ற? டேய் எந்திரி எந்திரி, வா 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 சீக்கிரம். அளந்து கொடுக்காத, அள்ளி கொடு, கோடி கோடியா கொட்டி கொடு, கொடையா கொடு. காளியம்மா, சுப்பிரமணி, பாலோமி, சதுரகிரி, துர்க்கையம்மா, முத்தாளம்மா, காளியம்மா, சதுரகிரி, தோமலையாண்டி, முத்தாளம்மா, காளியம்மா, சதுரகிரி, அடங்காத்தா 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 சதுரகிரி சதுரகிரி சதுரகிரி. சொன்னானே சோத்துல உப்பு போட்டு தானே வாங்கின காசு கொடுக்க வக்கல நான் என் வீட்டுல வந்து மாட்டா போயிடா. இல்ல ரயில்வே தண்டவாளத்துல தலைய வச்சு போடுறா. தம்பி ஒன்னையும் மொபைல் வித்துடுவாடா, பாத்து போ. சொல்ற மாதிரி நீ வித்துருவியா? அவ்வளவு கஷ்டம்லாம் வரலடா, வாடா வாடா. ஐயோ போடா போ. இந்த 1000 ரூபா அவன் கடை முன்னாடி நின்று அவன் மூஞ்சில விட்டெறிஞ்சிட்டு வா. ஃபாஸ்டா போ. சார், நாட்டில் அவன் கடை வாங்குறதே இல்லையா? இந்த பலசர கடைக்காரன் என்னன்னா ஒரு 900 ரூபாய்க்கு தெருவில் போகும்போதும் வரும்போதும் நாக்க புடுங்குற மாதிரி கேள்வியை கேட்குறான். இந்த பாண்டிக்கிட்ட கூட தான் 20 ரூபா கடை வாங்கினேன். என்னைக்காவது காசை திருப்பி கொடுன்னு கேட்டிருப்பாப்லையா? நீங்களும் தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏன் தட்டில் கொண்டு வந்து ஒரு 1000 ரூபா போடுறீங்க. நீங்கள் பெரிய மனுஷங்க. பாண்டி, பிரதர்ஸுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சொல்லியா? பிரதர்ஷத்துக்குள்ளே தட்டி விட்டுருவோம். பரிகாரம் இருக்கு, அவங்களே சொல்லுவாங்க. என்ன பரிகாரம்? ஒன்றும் இல்லை சாமி, ஒரு பன்னிக்குட்டி மேலே வண்டி ஏற்றிவிட்டேன். சிரிடி சிரி. வண்டியை உடனே வித்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்களே? ஆமாம் சாமி. அதெல்லாம் ஒரு மண்ணும் வேணாம். உளுத்தம் பருப்பை பொன்னிறமாக வறுத்து நைஸாக அரைச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா சிறப்பு தான். 108 உளுந்த வடையை செஞ்சு நூலில் கோத்து ஐயாவுக்கு சாட்டிட்டோம்னா எல்லாம் சரியா போகும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சாமி. அதே பண்ணி மேலே மறுபடி பைக் ஏற்றுனா எல்லாம் சரியா போயிடும். சரி ஏத்துங்க. அதுக்கு உங்கள் உதவி வேணும் சாமி. ஏன் உதவியா? நானும் இவரும் அந்த பண்ணி மேலே மறுபடி பைக் ஏற்றும் போது அது தப்பிச்சு போயிடாம இருக்க பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். என்னங்க, நம்ம பாண்டி தான் கிண்ணுன்னு இருக்காப்புல. உசேன் போல்ட் மாதிரி பண்ணிய ஓடி விரட்டி பிடிச்சிருவாரு. அவர்லாம் ஆல்ரெடி கேமில் இருக்காருங்க. முடியலன்னா உங்க வேலையை பாருங்க. முடியாது. அப்ப தட்டில் போட்டு 1000 ரூபாய் கொடுங்க. என் சேவை உங்களுக்கு எத்தனை நாள் தேவை? எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா. 100. எப்பவுமே கழிவுதான் வாங்குவேன், எனக்கு என்ன புதுசாக வாங்குற? இதுக்கப்புறம் எல்லாமே புதுசாக தான் வாங்கி போவேன். நீ எல்லாத்தையும் புதுசாக வாங்கி வைக்கணும். பாய். உனக்காக 30 கிலோமீட்டர் போய் கோஸ் வாங்கிட்டு வந்துக்கிறேன், பீட்ரூட்டு, கேரட் வாங்கிட்டு வந்துக்கிறேன். வா வா சாப்பிடு. இந்தா
சாப்பிடு சாப்பிடு நல்லா கடி. நீ கடி எல்லாம் நான் கடிச்சிடுவேன். கடி. சொல்லியா ஹலோ புதுசு எல்லாரும் லைன்ல இருக்கோம். எல்லாரும் கேக்குதுல்ல? ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் எப்போ கால் பண்ணாலும் கான்டாக்ட்ல இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஓட்ட பிரிச்சு கொட்டுமாயோகந்தா வானம் பார்த்திருக்கேன். சாமி குதிச்சு இந்தாண்டு வரத்தை தருமா காத்திருக்கேன். புதையல் இருக்கு முன்னால முன்னால எங்கையில் சிக்கிட்டா பூமால வலைய விரிச்சி விண்மீன விண்மீன அள்ளத்தான் ஓடுற கையால தாயோ விடுமா. பண்ணி வளர்க்குறீங்க. நீ ஒன்றும் ஒர்ரி பண்ணாத உத்தரா. பிக்கு மாட்டிக்கையில நின்று பேச நேரம் இல்லை. அதிர்ஷ்டம் இனிமே எனக்கு தூரம் இல்லை. குட்டி இல்லையா? இல்ல பண்ணி இப்பதாங்க மாசமா இருக்கு. வாயா. பண்ணி 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 பிரேக் போடு போடு. பண்ணி பண்ணி. சரியா போயிடாத. என்ன இப்படி ஓடுறான்? பண்ணியை பார்த்துட்டானா? யோ, இது ஊர்ல பன்னிக்குட்டியா? இல்ல தங்க பாண்டி, பன்னிக்குட்டி கிடைக்கிறதுக்காக நம்ம ஆட்டுக்குட்டியை நேர்ந்து விட்டா நல்லா இருக்கும். ரொம்ப மட்டமான ஆளா இருக்கு. உனக்கு மட்டன் பிடிக்காதா? ஏரியா தங்கம் அழுகாதடி. சு சு சை. பாருங்கப்பா பாருங்க. குட்டி இல்லையா? பெரிய பண்ணி தான் 10 பண்ணி இருக்குது, வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு எத்தனை பண்ணி வேணும்? எங்களுக்கு 200 வேணுமா? 200 பண்ணி உடனே கிடைக்குமா? நீங்க என்ன கலவாரம் வந்தீங்களா பண்ணி வாங்க வந்தீங்களா? அம்மா, 200 பண்ணி வேணும்ன்றீங்க. உடனே 200 பண்ணி அம்மா, கிடைக்குமா? 200 பண்ணி தாம்மா 10 வேணும். பண்ணி வாங்கிட்டு ஒரு போங்க. பிசினஸ்க்காக போங்க, வாங்க வாங்க மாட்டாரு. என்ன வாங்க மாட்டாரு? வாங்குற ஒரு முதலாளி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா? பண்ணி வாங்க வரல வா, போங்க. உத்தரா, போ. போங்க. பண்ணி வாங்க வந்துட்டாங்க. பண்ணி வாங்குற ஆளு மூஞ்சி பாரு போங்க. ஹலோ, இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னவா? நம்ம வராகத்துக்கு கோஸு பீட்ரூட்டு கேரட்லாம் அரிஞ்சு நிற்கிறேன். ஆமாயா, வராகத்தை நல்லா பார்த்துக்கோ. இப்படிதான் என் ஃப்ரெண்டுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து வராகம் தொலைஞ்சு போனதுனால கல்யாணமே நின்று போச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் வேணும்னா நம்ம வராகத்தோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புற பார்க்குறியா? சரி, அனுப்பு. ஐ லவ் யூ. குட் 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 குட். இன்னும் ஒரே முறை. அப்படியே பாரு, அப்படியே பாரு, அப்படியே. ஹலோ. என்ன சார், ஆளையும் காணோம், ஃபோனையும் காணோம். ஓகே சொல்லிட்டா எப்போ என்னால் பேசலாம் பார்க்கலான்னு இருக்கீங்களோ? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதான். நீ என்ன வேலை பார்க்குற? டிஷ் ஆண்டனா மாட்டுற வேலை. ஓ, அப்போ மாத சம்பளம் எவ்வளோ வரும்? அது ஆண்டனா சைஸை பொறுத்து வரும். அட என்ன நீ ரொமான்ஸா பேசணும் பார்த்தா வேலை சம்பளம் இருக்கிற. அட போமா நீ. ஹலோ ஹலோ காவேரி. சரி, நீ எங்கே இருக்க? அப்படியே கொஞ்சம் வெளியே பாரு. யோ உத்ரா, 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னா அரை மணி நேரம் ஆச்சு. எங்கேயா இருக்க? ஒரு வேலையா வந்தேன் ப்ரூனே, வந்துடுறேன். யோ, கோடாங்கி சொன்னதை மறந்துட்டியா? உங்க அப்பா ரத்தம் வந்து எடுத்து செத்துருவான். ப்ரூனே, உன் தங்கச்சிக்கு டைவர்ஸ் ஆயிரும். உன் வீட்டை சித்தப்பெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாயா? எனக்கு வந்து தாம்பத்தியமே நடக்காதுன்னு சொன்னார். அதை பத்தி யாராவது கேட்டிங்களா? என்னது தாம்பத்தியமா? அதுக்கு என்ன பண்ண போற? காவேரி, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். 2 நாளைக்கு எப்போ வந்து சாப்பிட்டாலும் கணக்கு எழுதி வச்சுக்கோ. வேலை முடிஞ்சா நான் உனக்கு கொடுத்துட்றேன். அதனால் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரோம், போகலாம். மை ஒன்லி சன் சின்ன பூசாரி சுப்பிரமணி. வணக்கம். டேய்,
வணக்கம் அக்கான்னு சொல்றா. வணக்கம் அக்கா. வணக்கம். வாங்க வாங்க. இப்பெல்லாம் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. இனி ரெகுலர் பண்ணிக்கலாம்டா. தம்பி அப்பு, சால்னா ஊத்துங்க. சால்னா ஊத்துறதெல்லாம் என் வேலை கிடையாது. அப்புறம் என்ன உத்தியோகம் பாக்குறீங்க? இலை எடுக்கிறது, இலை போடுறதா என் வேலை. அப்ப எதிர்காலத்துல நீங்க வளர்ந்துருவீங்க. எப்பா பூரியே நல்லா இல்லப்பா. தின்னு தொலை. என்னைக்கு பூரிய நீ பார்த்த? இவன் என்னடி பூரியத்துக்கு மடியில வைக்கிறா? போற போக்க பார்த்தா இலைய கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க போல இருக்கு. நேத்த எண்ணித்தான் நிக்கல குழம்பி சம்பவம் செய்ய போறேன் தரமா. என்னையா பண்ற? உச்சத்துல தாமா வழிய ஜோசிய கிளிய கேட்டுத்தான் போறேன் வேகமா. நான் தான் நனைய தங்கத்தின் மழைய மேகம் மேகம் தூவா தூவா தலையா சுண்டித்தான் பார்க்கிறேன் காச கனவுல நான் தானே முடியால் மலைய. எனக்கு என்னமோ கண்டிப்பா இங்க இருக்கும்னு தோணுது. எப்படி சொல்ற? என் பச்சி சொல்லுது. மொட்டை தலை ஏதேதோ நேரத்தை ஏதோ பஜ்ஜி சொல்லிச்சு பருப்போட சொல்லிச்சுன்னா எதுவுமே காணா. சொல்லுப்பா, எங்கயா இருக்க? இங்க எருமப்பட்டி பாளையத்துல இருக்கமா. என்னது எருமப்பட்டி பாளையம்? ஆமாப்பா. அங்க பண்ணி எல்லாமா இருக்கு. அதான்பா தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க இருக்க? இழுத்து அடிச்சாம்பட்டியில முடிச்சிட்டு மிரட்டி அடிச்சாம்பட்டிக்கு போயிட்டு இருக்கேன். என்னையா தமிழ்நாட்டுல இல்லாத ஊர் பேர்லாம் சொல்றாங்க? ரசத்தை காணா. ரசம் எப்படா காணா போங்க? ஏய் ரசம் ஊத்துங்கப்பா. யோ எல்லாம் உங்க ஆளுங்களாயா? நோ நோ ரிலேஷன் ரிலேஷன் ரிலேஷனா? எப்படி தேடுறாரு பாரு. இந்தாங்க. மா 10 ரூபா சேர்த்து போதும் போப்பா. மா கரெக்டா வந்துட்டானுங்களே. ஏய் இங்க வரியா பண்ணி. எரும மாடு பண்ணி. அங்கிட்டு போய் தெரியா? யோ குபர பொம்மை இங்கிட்டு போய் தெரியா? ஏன் இன்னும் அடியில தேட? யோ புருனே அறிவு இருக்கா உனக்கு? நீ வந்து தேடி அப்ப தெரியும். யோ இடியா நானும் தேடுறேன். அம்மா வாய்கிலியே பேசு. யாரையா நீங்க ஒரு வேலை செய்ய மாட்டீங்க? இறங்குடா. கொட்டையத்துல புடிஞ்சு போறா. ஆடுப்பா. ஏய் ஆடுன்ற ஆடிக்கிட்டு இருக்கீங்க. பழைய ஜோக்கியா இது. யோ உண்மையிலே பன்னிக்குட்டியை தான் இடிச்சியா இல்ல நாய்க்குட்டியா இருக்க போகுது? பண்ணிதான்யா. எப்பா புருனே இருந்தல சொல்லேன். அடையா 2 கண்ணால பார்த்தனே வெள்ளையாத்துணுன்னு அறிஞ்சியா? என்னது வெள்ளை பண்ணியா? நான் சொல்லல. ஏன்பா 2 நாளா கலர் தெரியாம தான் தேடினீங்களா? ஊருக்குள்ள விசாரிச்சதை வச்சு சொல்றேன். பண்ணியில 2 வகை இருக்கு. ஒன்னு கருப்பு ஒன்னு வெள்ளை. அதுல நம்ம தேடுறது கருப்பு. அதுல வெள்ளை. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த சாமுத்திரிகா பட்டுச்சேலை மாதிரி பண்ணிக்கு பார்டர்ல கருப்பு கொடுத்து மேல வெள்ளையா இருக்கு. இல்ல பூசு, அம்மா பண்ணி வெள்ளை, அப்பா பண்ணி கருப்பு, அதனால புள்ள வெள்ளை. என்னடா அத்தை ஆத்தாண்டுக்கிட்டு? யோ பண்ணி என்ன கலரியா? என்னங்கடா? யோ நேரா வண்டி ஓட்டுற? பார்த்தா தெரியல சூப்பர் எக்ஸல். அது தெரியுது. அதுக்கு நேரா வந்து வண்டியில அடிப்பியா? பிரேக் பிடிக்க மாட்டா? அதே பிரேக் நீ பிடிக்க வேண்டியதானே? மூஞ்சி போய் இருப்பாண்டி. ஏன்பா இங்க பண்ணி வளர்க்குறவங்க யாரையா தெரியுமா உனக்கு? எதுக்கு? சும்மா ஒரு படிப்பு விஷயமா பண்ணியை படிக்க வைக்க போறியா? ஏய் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா தேவைப்படுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சொல்ற வரண்டா.
ஏய் வாங்கடா வாங்கடா. பேட்டை கொடு. எதுக்குண்ணா? உருவான்ற. வேணாண்ணே வேணாண்ணே எங்க அப்பா தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருந்தேன். ஒப்பனை போய் சண்டை கூட்டினாடா. அவன் கல்யாணத்தை வச்சுக்கின்னு வயிற்றுல புளிய கரைச்சினுங்கிறான். கிரிக்கெட் விளையாடுறானுங்க. போடா. டென்னுக்கு ரிட்டையர் ஆயிட்டாரு. சரி 4 பேரும் கேங்கா தெரியுறீங்களே, அப்படி என்னதான் ப்ராஜெக்ட்? அது ஒன்றும் இல்லை, மொத்தமாக கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். நான் முன்னாடி டிஷ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இவங்க தான் பின்னாடியே ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிகிட்டே வருவாங்க. அதான் ஆட்டோலாம் வாடகை எடுத்து சுற்றிட்டு இருக்கேன். ரைட்டாக ஒரு மச்சக் பண்ணு. நான் வரேன். ஏய் கோச்சிக்காத. நான் ஒன்றும் அது கோச்சிக்கல. எனக்கு என்னமோ அந்த ஐட்டம் கிடைக்கும்னு தோணல. எப்படி சொல்கிற? கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்கும் போது பள்ளி கத்துற சத்தம் கேட்டுச்சு, அதான் அப்படி சொன்னேன். லூசா நீ? வள்ளி கில்லின்னு ஏதாவது சொல்லிட்டு. அப்போ அது போயினா இதுவும் போய் தானே, பேசாம கேமை கழிச்சிருவோமா? மாப்பிள்ள எனக்கும் வர வர நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது மாப்பிள்ள. எனக்கு என்னமோ இப்பதான் பயங்கரமா நம்பிக்கை வரும். எப்படியா சொல்ற? அந்த மணி அடிக்கிற சத்தம் கேக்குதுல, அதான். அப்புறம் என்ன, மறுபடியும் காலையில ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இருப்பா பாசம் வாங்கிட்டு வரேன். ஏரியா ஏன் ஐயோ போச்சு. இன்னையில இருந்து 5 நாளைக்கு இது மேல ஒரு கீரலோ காயமோ ஏற்படாம பாத்துக்க வேண்டியது மாப்பிள்ள திட்டாணியோட பொறுப்பு. சரிங்க, பாத்துக்கிறேன். ஆமாயா, வராகத்தை நல்லா பாத்துக்கோ. இப்படிதான் என் ஃப்ரெண்டுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து வராகம் தொலைஞ்சு போனதுனால கல்யாணமே நின்று போச்சு. என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும்.
மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ யோ ப்ரூனே, குட்டி நான் பார்த்தேன்யா. யோ என்னையா சொல்ற? உடனே கிளம்பி நம்ம டிக்கெட் முன்னாடி வா. சரி சரி, தப்பிச்சு பிச்சு போயிட போது, கட்டுப்படுத்தி வந்துடுறேன். கட்டுப்படுத்தலாம் முடியாது, 5 நிமிஷத்துல கிளம்பி சீக்கிரமா வாயா. யோ என்னாலையும் கட்டுப்படுத்த முடியாதுயா. யோ வாயா. ஐயோ இனியா வர்றேயா. ஏய் என்ன சொல்ற? கண்ணு முன்னாடி நிக்குதியா. அதே பண்ணிக்கிட்டியா? ஆமாயா அதேதான். எங்கயா? உடனே கிளம்பி டிக்கெட் முன்னாடி வா. இந்த வந்துடுறேன். போ 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 போ. எடி 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 எடி. முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போ. இரியா ரிவர்ஸ் போடா முன்னாடி. யோகா பண்ணவே விட மாட்டாங்க. ஹலோ புசு, குட்டி கிடைச்சிருச்சு. என்னையா சொல்ற? எங்க? உடனே கிளம்பி நம்ம டிக்கெட் முன்னாடி வா. அடைய சட்டு உடனே வந்துடுறேன். கோயில் வளர்ச்சி நிதியை திரட்டும் வகையில் பூசாரி சிங்கப்பூர் செல்வதால் பக்தர்கள் பொறுத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு தலைமை பூசாரி. இதுவா? என்னையா இத்தனோண்டு இருக்கு? ஏய் இத்தனோண்டு தான் இருக்கு, ஆனா எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் காரணம். ஆமாய்யா, எமகாத குட்டி. சரி, நானும் ப்ரூனே வண்டி எடுத்துட்டு அந்த பக்கமா வந்துடுறோம். நீ இப்படியே அனுப்பிச்சு அந்த பக்கமா ஓடிட்டு வந்துரு. யோ என்னையா தனியா அனுப்புறீங்க? இந்த மாநாடு போட்டு அனுப்புமா? போயா. யோ நானும் ப்ரூனே எங்க வண்டி வச்சிருக்கீங்க? போயா. வா வா வா. பயப்படாதயா. வாயா வாயா அப்படியா. அங்கிட்டு போ. சொல்றேன். ஏய் அடங்க கொப்பனுக்கு பிறந்தவனே. ஏய் எப்படி சொதப்புறான் பாரு. போமா போமா போ போ. போடி. வா 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 வா. ஏய் லெஃப்ட்ல போமா. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. இங்கதான் இருக்கியா? போயிடாத, அங்கே நில்லு. புத்ரா ஏய் அதுக்குள்ள பாரு, நல்லா பாடுறா. நீ அந்த பக்கம் பாடுறா. பாக்குறேன். ஏய் ஏய் நல்லா பாடுறா. அண்ணே அங்க பாருண்ணே. என் பட்டு குட்டியில அங்கேயே இரு. இங்க வந்துருவாங்கம்மா. ஏய் வாங்கடா. ஏய் அசியாத, என் பால்கோவால ஒழுக்கட்ட இல்லுமா. ஏய் செல்லக்குட்டி வா. எங்கயா இருக்கீங்க? புத்ரா. ஏய் போடா. புண்ணே செல்லக்குட்டி வர்றா. அப்பா அம்மா. ஏய் ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், ஓடி போயிடு, இல்ல கம்பியிலே போட்டு கழுத்து அறுத்துருவேன். போடா. ஐயோ அண்ணே, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுண்ணே. இந்த டைரக்ஷன்ல இருந்து 2 பேரும் வருவானுங்கண்ணே. அவனுங்க தானே இது எல்லாத்துக்கும் காரணம். அண்ணே என்ன விட்டுருங்கண்ணே. போடான்றா. பாருங்கடா, உங்களுக்கு பண்ணி வேணும்னா ஊர் உலகத்தில் நிறைய பண்ணிங்க சுத்துது. அதை புடிங்க இல்ல கழுத்தை பிச்சு கடிங்க. ஆனா இதை விட்டுருங்க, இது என் வாழ்க்கை பிரச்சனைடா. எனக்கு மட்டும் என்ன வாழ்க்கை பிரச்சனையா? எனக்கும் வாழ்க்கை பிரச்சனை தான்டா. டேய் எனக்கு கல்யாண வயசு வந்து எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமாடா? ரொம்ப நாளா இருக்கும் போல் இருக்கே. ஆமாண்டா, ஊர் உலகத்தெல்லாம் பொண்ணு தேடி எங்குமே கிடைக்காம இப்பதான் சாமி மாதிரி ஒருத்தி வந்து கிடைச்சிருக்கா. அவ எனக்கு வேணும்னா இந்த வராகத்தை நான் பத்திரமா பாத்துக்கணும்டா. 10வது வரைக்கும் இதுவும் எனக்கு சாமி தான்டா. மரியாதையா சொல்றேன், கிளம்பி போயிடுங்க. மாப்பிள்ள, அவன் மூஞ்சி ஏதோ கரடு முரடா இருந்தாலும் அவன் ஸ்டோரியை கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ப்ரூனே. என்ன பண்ணலாம்? சாமி உத்தரா பேசுறேன். பண்ணியை பிடிச்சிட்டோம். கண்டிப்பா அடிக்கணுமா சாமி? ரொம்ப குட்டியா இருக்கு. உன்னை என்ன கொல்லவா சொன்னேன்?
லைட்டாக ஒரு இடிதானே இடிக்க சொன்னேன். இல்லை சாமி, முன்னாடி வேற ஒருத்தன் நின்றுட்டு கல்யாணம் அதுன்னு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறான். பார்க்கவே கஷ்டமாக இருக்கு சாமி. ஏய், உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை தீரணுமா வேணாமா? தீரணும். அப்போ இடிச்சிரு. சரி சாமி. இடிக்கணும்ட்டாரு. சாமியே சொல்லிட்டாரா? சாமியே சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு கல்யாணம் நடந்தானா நடக்காட்டியா ஏத்து ஊத்துறா. எரிஞ்ச டயரு. உன் பிரச்சனையை கேட்க கஷ்டமா தான்ப்பா இருக்கு. ஆனா என் பிரச்சனை அதோட பெருசு. அதுக்கு சாரிப்பா. வெற்றி கொடி கட்டி படைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் வெட்டும் வரை எட்டு படையெடுங்கள் நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஏன் அப்படி ஒரு போகிறீங்க? ஏண்டா கருப்பா, இந்த பயலை ஏண்டா பாடா படுத்துற? அவன் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தீர்த்து வச்சு நீதாண்டா அவனை காப்பாத்தன. பையா வராகு குட்டி அப்பனா தப்பானவ? ஏண்டி நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு என்ன சந்தேகப்படுவ? நாளைக்கு சோத்துல விச வச்சுட்டேன்னு நினைப்ப. நாளான்னைக்கு குழந்தை பிறக்கும், அது யாருக்கு பிறந்துச்சுன்னு கேட்ப. இதெல்லாம் எனக்கு தேவையா? ஏய், இப்போ நான் என்ன கேட்டேன், நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இதுக்கு மேல பேசிக்கிட்டு இருக்க. உங்களால என்னால வாழ முடியாது. ஏய், நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சிக்கிட்டு போற? நில்றி. மரியாதை வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு கூட்டு போக முடியுமா முடியாதா? முடியாது. இனிமேல் என் மச்சானிடம் எந்த விதமான பிரச்சனைகளையும் செய்ய மாட்டேன். மீறினால் ஐயா எடுக்கும் நடவடிக்கைக்கு கட்டுப்படுகிறேன். இப்படிக்கு உத்தராவதி. சாட்சி உத்தராவதியின் அப்பா பெரிய கருப்பு. ஏயா பிள்ளையா பத்து வச்சுக்க பிள்ளை கொடுப்பேன். என் சாவுக்கு நானே காரணம். தயவு செய்து என் அப்பா, அம்மா, தங்கை, என் நண்பர்கள் புரூனே என்கிற வெள்ளச்சாமி, ஆட்டோ டிரைவர் தங்கப்பாண்டி மற்றும் பூசாரி மலையாண்டியை துன்புறுத்த வேண்டாம். இவர்களுக்கும் என் மரணத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. கெட்ட முட்டா பாயில அட பாவி. ஐயோ அப்பா.
உங்கள் 3 பேருக்கும் இந்த லெட்டரை ஃபோட்டோ எடுத்து ஃபார்வர்ட் பண்ணதுக்கு காரணம் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக கிடையாது. கடைசியாக ஒரு தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதான் நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நேரம் பொறுமையாக என் கதையோடு ட்ராவல் பண்ணதுக்கு தேங்க்ஸ். முழிச்சு பாரியா? என்னாச்சுன்னு? தூக்கு போட வந்திருப்பாப்ல போல. பழைய கயிறு அருந்து கீழே விழுந்து தலையில் அடிபட்டு மயக்கத்தில் இருக்காப்ல. இங்கே பாரு கண்ணை முழிச்சு பாரு. ஒன்றும் இல்லை, முழிச்சு பாரியா? ஒன்றும் இல்லையா? நான் எங்கே இருக்கேன்? அண்ணே, பக்கத்தில் கடை இருந்தா புது கயிறா வாங்கிட்டு வாங்க. இவனை நானே தொங்க விட்டுறேன். பொத்து பொழைச்சிட்டான். குருனே எஸ்கேப். உத்ரா, உன்னை பிடிச்ச பீடை எல்லாமே போகட்டுமாப்பா. ஏப்பா, இந்த மாலையை கூடவா நாங்க வாங்க மாட்டோம்? நீயே விட்டா பாடைக்கு பந்தலுக்கு கொட்டு கொட்டுறவனுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு போயிரு போல இருக்கு. உங்க ஐயாலைய கொளுத்தியா? கொளுத்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாக்குறேன். ஹலோ சாமி, நான் உத்ராவதி பேசுகிறேன். பண்ணியை இடிச்சாச்சா? இல்லை சாமி, வேட்டிகிட்டே போனோம். போகிற வழியில் ஒரு லாரியில் அடிபட்டு பண்ணி செத்து போச்சு. இல்லை, அது இன்னும் சாகலை. கடுப்பேத்தாதீங்க சாமி, என் கண்ணு முன்னாடி தான் அடிபட்டு செத்துச்சு. நான் தான் சொல்கிறேன்ல, அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. அவ்வளவு லேசில் சாகாது. शैतान के बच्चे। கூட வண்டியில் வர முதல் பொண்ணு ஏறு. அடியே அடியே அடி ஒன்னால பறக்கா உயரம் பறந்தேன். அருகே அருகே நீ வந்தாலே உலகே எனதாய் உணர்ந்தேன். உசிறு உருக உன் கூடவே வந்தேன். கொஞ்சம் பின்னாடி நில்லுமா. காசு வச்சிருக்கியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அப்பா, உங்க அம்மாவுக்கு அல்வாவும் பூ வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு வாங்கி கொடுக்க போறேனே. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? இது நல்லா இருக்கா? மாத்திட்டு வாமா, போமா. அங்கே போய் நில்லு.
மனசு வச்சுக்கிட்டு போங்க. ஒரு பண்டிகையா அட வச்சு விடுப்பா. தினமும் கொண்டாடுமே. ஒரு நாள் ஒன்ன நான் பார்க்கலனா இதயம் துண்டாகுமே. காது நேரா இருக்கணும். எப்பயுமே அவங்க கரெக்டாக தான் உட்காந்துருக்காங்க, நீங்கள் ஒழுங்கா உட்காருங்க. பாட கொஞ்சம் ஒட்டி உட்காருங்க. நல்லா நல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஒட்டி உட்காருங்க. கடல பையன் பொழைச்சி போறேன். அப்படி கட்டி பிடிச்சுவா. ஒரு முத்தம் அழுத்தி கொடிடி. அடியே அடியே அடி ஒன்னால உலகே எனதாய் உணர்ந்தேன். அருகே அருகே நீ வந்தாலே பறக்கா உயரோ பறந்தேன். பொருத்தம் பத்தும் உள்ள சோடி என்ன வியந்து அங்க எதுவும் இருக்கு. இந்த இடத்துலயா? நான் எடுக்கவா? விளக்கு ஏத்த நீ வாரதுக்கு என்ன பண்ற? நிழல காட்டும் வெளிச்சம். சரி வா போலாம். உசிர காதல் காட்டும் வருஷம் பூரா உரையே சுத்தி. அவர்கிட்ட என்ன சொன்ன? நம்ம 2 பேரும் மோதிரம் ஒன்றா வந்திருக்கோம்னு சொல்லி கெஞ்சிட்டேன். சட்டையெல்லாம் ஆட்டி காட்டின? 2 பேரும் புதுசாக துணிமணிலாம் வாங்கி போட்டு வந்திருக்கோம்னு சொன்னேன். அங்க ஏதோ ஒட்டி இருக்கு பாரு. பாய் தர. அருகே நீ வந்தாலே உலகே எனதாய் உணர்ந்தே. உசுறு உருக கூடவே வந்தே. சரி நான் வரேன். கடவுள் உருவே உன் காதலில் தலைவரே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த 4 பேர் தானடா. இப்போ எங்கடா இருப்பானுங்க அவனுங்க? ஹலோ பூசாரி, என்னது கனவு ஹோமமா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏங்க மந்திரம் ஒன்றும் பெருசா தெரியாது, ஓரளவு தான் தெரியும். ஓகேவா? ஓரளவு தெரிஞ்சாலே போதுமா? ஏங்க சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க? 3000? ஏங்க ஓரளவு மந்திரம் தெரிஞ்சதுக்கே 3000 கொடுப்பீங்களா? எது இருக்கிறவன்ட்ட வாங்கிக்கிறவா? சரி அட்ரஸ் சொல்லுங்க. ஒரு 1/2 அப்படியே போயிட்டு வந்துட்டா. ஏன் என்னாச்சு? இல்ல வீட்டுல பலசரக்கு சமயம் எதுவுமே இல்ல, வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆண்டி டீயை பார்சலா வீட்டுக்கு கொடுத்து விட்டுருங்க. பாண்டி யோ என்னையாச்சு? வர்ற வழியில நாய் பிராண்டிருச்சு. ஹலோ, நாள் வாடகையா? 1200 ஆகுங்க. என்னது 2000 ரூபாவா? ஐயோ அவ்வளோ காசுலாம் நான் வாங்க மாட்டேங்க. என்னது இருக்கிறவங்கிட்ட வாங்கிக்கவா? சரி சரி நான் வந்துடுறேன். சிக்கிட்டா சிக்கிட்டா. அப்படியே லெஃப்ட்ல நிப்பாட்டியா? இங்க எதுக்கு நிப்பாட்ட சொல்றேன்? நான் இங்கே இறங்கிக்கிறேன், நீ போயா.
எத்தனை பேர் இருந்தாங்க? 4 பேர். 3 பேர் லஞ்சுக்கு போயிட்டாங்களா? ஏய் என்ன ஆச்சு? சட்டக்கட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, மூஞ்சி மேலாம் கண்ணி போயிருக்கு. என்ன ஆச்சு? மேல தெருவுல ஒரு சொறி நாய் ஒண்ணு. உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். ஆட்டோல இருங்க. ஹலோ, ஆமா 3 விசா கொண்டு வந்தேன். ஒன்று 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன், இன்னொன்று ஏதோ இல்லாதவன்னு சொன்னா ஒரு 20 ரூபாய்க்கு கொடுத்தேன். மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு விசா. உங்களுக்கு வேணா ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. எது 70 ரூபாயா? நான் அதிகமாகலாம் வாங்க மாட்டேன், நீங்கள் விசாவுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். என்னது இருக்கிறவங்கிட்ட வாங்கிக்கவா? ஓ அப்படி சொல்றீங்க. சரி எங்க வரணும்னு சொல்லுங்க. ஆ ஏண்டா வந்தம்மா ரெஸ்ட் எடுத்தமா பூர்னே போனமான்னு இருக்கணும். எல்லாரும் கூட்டா சேர்ந்து என் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களாடா? சாரிங்க. என்னது சாரியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏட்ரா அந்த பிள்ளைட. என்ன பண்ண போறீங்க? என் வராகியை கொன்னு என் கல்யாணத்தை நிறுத்தணும். உனக்கு ஒன்னே கிடைச்சாலும் யூஸ் இல்லாத அளவுக்கு பண்றடா. எட்ரா அந்த பிள்ளைட. தலைவரே சேவ் பண்ணிட்டு பாத்ரூம்லயே வச்சிட்டு வந்துட்டேன் தலைவரே. யார்கிட்ட போய் சொல்ற? தாடி அப்படியே இருக்குது, எங்க சேவ் பண்ண? 4 செவத்துக்குள்ள நடந்தது தலைவரே. நம்ம வேலையை பாப்போம். நானும் கட்டவனே. டேய் உன்னை என் கையால வச்சு கொல்றடா மாவனே. என்ன உங்க வராகம் உயிரோட தாங்க இருக்கு. என்னப்பா சொல்ற? ஆமா உயிரோட தான் இருக்கு. உண்மையாப்பா? உண்மைதாங்க, நம்புங்க, உயிரோட தான் இருக்கு. வாராகி டேய், ஆனா நீ சொல்றது பொய்யா மட்டும் இருந்தது. நம்புங்க, பார்த்து அது இந்த ஏரியாவில் தான் உயிரோட சுத்திக்கிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிப்பா நீ எழுந்து போ. ஃப்ரெண்ட்ஸ் மேலே கை வைக்கிறேன். அவனை உன் மேல கூட கை வைப்பேன்டா நானே. என்னடா பண்ண? கடந்த 1 வார காலமாக சுற்றுவட்டார பகுதிகளில் மர்ம காய்ச்சல் பரவி வந்த நிலையில் 5க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிக மோசமாக பரவிக் கொண்டிருக்கும் இந்த காய்ச்சலை தடுப்பதற்காக மருத்துவர்கள் முகாம் அமைத்து பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். சோர்ஸ் ஆஃப் டிசீஸோட ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. இது H1N1 என்ற வைரஸ் மூலமா பரவக்கூடிய பன்றி காய்ச்சல். இதுக்கு பிரிவென்டிவ் மெஷர் என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம் ஏதாவது இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு உடனே சிகிச்சைக்கு போயிடுங்க. அப்படி மருத்துவமனைக்கு போக முடியாதவங்க நாங்க நடத்துற இந்த கேம்புக்கு வந்து இலவசமா சிகிச்சை எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி பண்ணி வளர்க்குறவங்க, பண்ணி மேயர் இடத்துக்கு பக்கத்துல இருக்கவங்க சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பன்றி காய்ச்சலை தடுப்பதற்காக சுகாதாரத்துறையும் மருத்துவத்துறையும் இணைந்து போர்க்கால நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒலிபெருக்கி வாயிலாகவும், போஸ்டர் வாயிலாகவும், துண்டு பிரசுரங்கள் வாயிலாகவும் சுற்றியுள்ள 68 கிராமங்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்கெல்லாம் பன்றி வளர்க்கிறார்களோ அவர்களிடம் சுகாதார முறையில் பன்றி வளர்க்கிறார்களா என்று ஆராய்ந்து அறிந்து தக்க நடவடிக்கை எடுக்கிறோம். பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. பன்றி காய்ச்சல் மிக வேகமாக பரவி வரும் காரணத்தினால் ஊர் பொதுமக்கள் தங்களுடைய இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதை பற்றிய ஆலோசனைகளை பெற பொதுமக்கள் அனைவரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பறக்க ஒரு கூட்டம் கூட்டம் தெரிக்க தலை தெரிக்க ஓட்டம் இயற்கை நடத்தும் புது பொம்மலாட்டம். எது வரைக்கும் இது நடக்கும் நடக்கும்.
பாதை காட்டுமா மேலும் மேலும் ஆட்டம் காட்டுமா மாட்டுமா மாட்டுமா நெஞ்சு பால மாட்டுமா மேல தின்னு தீக்குமா இது கண்ணா பின்னானு பின்ன பின்னேன்னு அட ஒன்ன என்ன ஆட்டித்தான் பார்க்குதுமா அது என்ன என்னன்னு கேள்வி கேட்கணும் நானு அட போதும் போதும் நீ நானும் இது கண்ணா பின்னானு பின்ன பின்னேன்னு அட ஒன்ன என்ன ஆட்டித்தான் பார்க்குதுமா அத என்ன என்னன்னு கேள்வி கேட்கணும் நானு அட போதும் போதும் நீ நானும் பொறுத்து அறக்க பறக்க ஒரு கூட்டம் மிக வேகமாக பரவி வரும் காரணத்தினால் ஊர் பொதுமக்கள் இந்த ஊர்ல எதுவும் பண்ணி வளர்க்குறீங்களா? உங்க வீட்டால யாரும் பண்ணி வளர்க்குறாங்களா? உண்மையதான் சொல்றேன். வெளிய 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 முடிச்சு முடிச்சு அலைய அலைய முடிச்சு அடுத்த விடைய அறிய போட்டு ஒரு தலைய தலைய ஒன்னைய ஒன்னைய என்னைய கண்ணுல விட்டு வெண்ணைய வெண்ணைய இது என்னடா பேசுடா வாயை திறந்து பேசுடா அட ஒன்ன என்ன ஆட்டித்தான் பாக்குது வா அத என்ன என்னன்னு கேள்வி கேட்கணும் நானு அட போதும் போதும் நீ நானும் பொறுத்து இது கண்ணா பின்னானு முன்ன பின்னேன்னு அட ஒன்ன என்ன ஆட்டித்தான் பாக்குது வா அத என்ன என்னன்னு கேள்வி கேட்கணும் நானு அட போதும் போதும் நீ நானும் பொறுத்து இன்னொரு குட்டியை அதே மாதிரி ரெடி பண்ணிடுமா? அனைத்து பன்றிகளையும் உடனடியாக கொண்டு வந்து கட்டாய ரத்தம் பரிசோதனை செய்து முறையான சிகிச்சைக்கு பின் லைசன்ஸ் பெற வேண்டும். அப்படி லைசன்ஸ் இல்லாத அனைத்து பன்றிகளும் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும். பாதிக்கப்பட்ட பன்றிகள் தக்க சிகிச்சைக்கு பின்னரே வழங்கப்படும். பொதுமக்கள் அரசின் இந்த வேண்டுகோளுக்கு இணங்கி ஒத்துழைப்பு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஊரு பள்ளிங்க படாத பாடு படுத்துருச்சு. பசங்களை விட்டுடுங்க ஐயா. அவங்கள கொண்டு போய் ஏத்துங்க. ஹலோ, என்னாச்சு? எனக்கு எல்லா நியூஸும் வந்துருச்சு. என்ன நியூஸ்? இத்தனை நாளா என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்திருக்க. டிஷ் ஆண்டனா மாற்ற வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பண்ணி பிடிக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கியா? இங்க பாரு, நீ என்ன வேலை வேணாலும் பாரு. அது ஏன் என்கிட்ட மறைக்கிற? எதுக்கு என்கிட்ட போய் சொல்ற? ஹலோ, பண்ணியை பிடிச்சாச்சா? இல்லை சாமி, ஊரில் இருக்கிற எல்லா பண்ணியும் பார்த்துட்டோம். அது மட்டும் எங்கே இருக்குன்னே தெரில. எப்படியும் சீக்கிரமே பிடிச்சிரும். ஆனால் அதுக்குள்ள நான் லவ் பண்ணுற பொண்ணு நாங்கள் பண்ணியை தான் தேடுறோம்னு அவளுக்கு யாரும் சொல்லிட்டாங்க. அவள் உண்மையை என் வாயில் வர வைக்கணும் ஒத்த காலில் நிற்கிறா. உண்மையை சொல்லிடுவா? கூடாது சாமி, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, புரிஞ்சுப்பா. யார்கிட்டையும் சொல்ல மாட்டா. ரொம்ப சொல்லாமல் லைட்டாக சொல்லிக்கிறேனே. நோ, இப்போ நீ சொன்னீனா பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். டோன்ட் டூ இட். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நான் டிஷ் ஆண்டனா மாற்ற வேலை தான் பார்க்குறேன். ஒன்ட்ட யாரோ பொய் சொல்லியிருக்காங்க. ஏய், என்ன மாப்பிள்ள, ஊரெல்லாம் ஒரே வராக வேட்டையா இருக்கு? ஆமாம் மாமா, நம்ம வராகம் பத்திரமா இருக்குல்ல? பத்திரமா தான் இருக்கு. உள்ளதானே இருக்கு, வாங்க பார்க்கலாம். மாமா, அது இப்போதான் பால் குடிச்சு தூங்குது. அதை போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு? ஓ, சரி 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 சரி. அப்புறம் மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, தெரியுமில்ல? தெரியும் மாமா, பாதுகாப்பாக தான் இருக்கு. ஓ,
அப்போ சரி வரேன். வாங்க மாமா. வராகி, நீ எங்கே தொலைஞ்சி போயிட்டியோ நான் பயந்தே போயிட்டேன். உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா? கல்யாணம் கன்ஃபார்ம்டா, கன்ஃபார்ம்டா. ஏய், இங்க எதுக்கு வந்த? பன்னிக்குட்டி ஒன்று தானே இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இங்கே பாரு, உனக்கும் பிரச்சனை இருக்கு, எனக்கும் பிரச்சனை இருக்கு. உனக்கும் தேவை இருக்கு, எனக்கும் தேவை இருக்கு. ஒரு 5 நிமிஷம் வராகத்து கூட ஒரே ஒரு தடவை இடிச்சிட்டு கொடுத்துட்றேன். அது இடிச்சிட்டு கொடுக்குறியா? ஏண்டா, நானே அதை காணான்னு தெருவா அலைஞ்சுன்னு இருக்கேன். அதை எடுத்துமே நடு ரோட்ல போட்டு ஏத்தரை இடிக்கிறேன்னு என்கிட்ட சொல்ற? எவ்வளவு ஏத்தண்டா உனக்கு? ஏத்துறதுலாம் இல்ல, ஜஸ்ட் லைட்டா இடிச்சிட்டு கொடுத்துருவேன். இந்த காலகட்டத்தில் போய் மூட நம்பிக்கல அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு என்கிட்ட அவன் சொல்ற? போடா அப்படி. ஏன் நீ மட்டும் நம்பல? உனக்கு கல்யாணம் நடக்கும் தானே, அதை நல்லா பார்த்துக்கிற. இது மூட நம்பிக்கை இல்லை, இது எங்களோட சாஸ்திர சம்பிரதாயம். இதுக்கப்புறமா நீ இங்க நின்று நினைச்சுக்கா, உன்னை அடி அடின்னு அடிச்சு மூஞ்சிங்கெல்லாம் கிழிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதை சொல்றேன், மூடின்னு போடா. புருனே, புருனே, நைட்டு திட்டானியை பார்த்து பேசினேன். குட்டி அவன்கிட்ட தான் இருக்கு, ஆனால் இல்லைன்னு போய் சொல்கிறான். அவன்கிட்ட வாயில் பேசி பிரயோஜனம் இல்லை. நீ உடனே கிளம்பி வா. நல்ல நாள் தட்டு தட்டுனா. ஏய் சரக்கா. சாரி உத்ரா, பண்ணியை பிடிக்க முடியாத விரக்தியில தண்ணியை போட்டே உத்ரா காலகாத்தால. யோ இன்னைக்கு கடைசி நாள்யா, அதனாலதான் ஃபுல்லா ஏத்திட்டேன் நானு உத்ரா. இதை பார், அந்த பண்ணியெல்லாம் பிடிக்கவே முடியாது. யோ கோடாங்கி சொன்ன மறந்துட்டியா? கோடாங்கியா? அவன் என்ன பெரிய விஞ்ஞானியா? இத பார், கேரளாவில் ஒரு நம்பூதிரி இருக்காரு, கூட்டு போ. அவர் ஒரு பெரிய மகானி. அவன் வாழ்க்கையே சொல்றேன். வீட்டுல இருப்பான். பாண்டி, பாண்டி, பாண்டி. ஏய் என்னாச்சியா? குட்டி கிடைச்சிருச்சு. எங்கயா? திட்டானிட்டு இருக்கு. திட்டானியா? பாண்டி, அவங்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. தூக்கணும் பாண்டி. தூக்குறையா? ஏய் என்ன அது? ஆட்டோ என்னாச்சு? அதுவும் ஒரு சின்ன கதை தான், நான் அப்புறம் சொல்றேன். மரியாதை இப்பயே சொல்லு. யோ மனசோட மாரடிக்க முடியலையா? அதான் லோட் அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க என்னமோ கூட்ட அலை மோதுற மாதிரி பக்தர்கள் பொறுத்துக்கொள்ளவும் எழுத வேண்டியிருக்கு. வந்துட்டாங்களா பண்ணி பிடிக்கிறவங்க? ஹலோ ஹலோ, சொல்லு மூக்கு. தலைவரே, நம்ம வரா மேட்ர யாரோ அதிகாரத்தை போட்டு விட்டாங்க. அவங்க உங்க வீட்டுக்கு ரைடு வந்துருக்காங்க. நாக்கு பூச்சி மூஞ்சி, இருடா நசிக்கிறோம் உன்னை. இவன் எங்க போறான்? அப்போ அவன் வீட்டில் வைக்கிறது தான் கரெக்ட்.
அம்மா உத்தரா இல்லை? அண்ணன் வெளியே போயிருக்கு. நான் திட்டானி அவரோட ஃப்ரெண்டு தாம்மா நான். சொல்லுங்க அண்ணே, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, அது என் வராகம். அதை ஒரு 5 நாளைக்கு பாதுகாப்பாக பார்த்துக்கன்னு என் கல்யாணத்துக்கு சீர் வச்சே கொடுத்தாங்கம்மா. இந்த அதிகாரிங்க ரைடு கீடுன்னு வந்து அதை எடுத்துன்னு போயிட்டானுங்கன்னா எனக்கு கல்யாணமே நடக்காதுமா. அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்ச நேரம் அதை நீ பார்த்துக்கிட்டா போதும். என்னம்மா? அதுக்கு என்னண்ணே, நம்ம வீட்டில் வச்சுட்டு போங்க. சரிம்மா. அப்புறம் அது இங்கே இருக்கிறது உன்னை தவிர மற்றவங்க யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? மா, ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தாம்மா தெரியும். அதே மாதிரி ஒரு ஆணு மனசு ஒரு பொண்ணுக்கு தாம்மா புரியும், புரியுதா? எத்தனை வந்துட்டுமா? போய் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா, ரொம்ப நன்றி. சும்மா விடக்கூடாது அவனை. ஏய் திட்டானி, வெளியே வாடா. ஏய் திட்டானி, ஏய் திட்டானி. காணமாப்பா. ஹலோ, எங்க இருக்க? என்ன விஷயம் சொல்லு. திட்டானின்னு உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாருண்ணே. திட்டானி அங்க வந்தானா? யாரை கேட்டு அங்க போனா? ஆமா, வந்து பன்னிக்குட்டி கொடுத்துட்டு போனாரு. பன்னிக்குட்டி அங்க இருக்கா? ஆமாண்ணே. ஆனா யார்கிட்டயும் சொல்ல வேணாம். டேய் திட்டானி, உன்னை உடைச்சி பட்டாணி ஆக்க விட மாட்டேன்டா. ஏய் வாங்க, லெட்ஸ் கோ. ஏப்பா போகையில ஒரு பன்னீர் சோடா குடிச்சு போமா. பன்னியை பிடிக்காம பச்சை தண்ணியை கூட குடிக்க கூடாது. அப்ப சொல்ல நீ குடிக்கலாமா? என்ன வாராகி அப்பா மாதிரியே இருக்காரு. சார் வணக்கம் சார், என்ன தேடுறீங்க? யார் நீ? திட்டானியா? ஆமா சார். பண்ணி வளர்க்குறியாமே? பெட்ரூம் எல்லாம் எவனா பண்ணி வளர்ப்பானா சார்? அறிவு கட்டத்தனமா பேசினுக்கிறீங்க. நீ பண்ணி வளர்க்குறதா எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. உங்களை எப்படி சார் நான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துறோம், எங்கேயுமே இல்லை சார். ஓ, தப்பான இன்ஃபர்மேஷன் போல இருக்கு. பட் உன்னை பார்த்தா மிருகங்களோட வளர்ந்த மாதிரி தானே தெரியுது. மகனே, ஏதாவது தெரிஞ்சது 6 மாசத்துக்குள்ள தூக்கி வச்சிருவேன். சரிங்க சார். புரியுதா? புரியுது சார். வாங்க சார், வீடு தேடி வந்த ஆபீசரு ஒரு கப் காபி சாப்பிட்டு போங்க சார். சக்கரை கம்மியா எடுத்துட்டு வா. பால் இல்லை சார். உங்களுக்கு எப்படி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் சார். கிளம்புங்க. மகனே, நீ மாட்டுவேன். மூஞ்ச போய் திருப்பி விட்டு ஆட்டாப்பா மாதிரி. சார், உள்ள செக் பண்ணும்போது பீரோ கீரோல எதுவும் கை உள்ள இல்லை சார்? பொருள் அப்படியே இருக்குல்ல? செய்யறோம். நிலா எங்க? கொட்டத்துல இருக்கு. எங்க கொண்டு போற? வந்து சொல்றேன். ஏய், இது அவர் கல்யாணத்துக்காக வச்சிருக்காராம். அதெல்லாம் எனக்கும் தெரியும், நீ நகரு. இதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவர் கல்யாணமே நடக்காம போயிடும். நீ இதை என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு போ. ஐயோ, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டி. என்ன சத்தம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? பா, திட்டானி இவன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் கல்யாணத்துக்கு சீதனமா வச்சிருந்த பன்னிக்குட்டியை என்கிட்ட பார்த்துக்கொண்டு கொடுத்துட்டு போனாரு. இவன் என்னமோ பண்ண போறான்ப்பா. ஏண்டா நமக்கு எதுக்குடா அடுத்தவங்க சாபம்? நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன், இதுக்கு ஒன்றும் ஆகாது, நான் கேரண்டி. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சரி போ. அப்பா, ஐ லவ் யூ. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், போ. என்ன இவன் இந்த ஓட்டம் ஓடுறான்? வண்டி எடுப்பாடி. நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிமா. எத்தனைமா? இல்லண்ணே, அண்ணன் பன்னிக்குட்டி எடுத்துட்டு போயிடுச்சு. எத்தனை போயிட்டானா? ஏமா உங்ககிட்ட நான் பச்சி சொன்னேன், என்னமா இது மாதிரி பண்ணிட்டேன்? இல்லண்ணே, அண்ணன் ஒன்றும் பண்ணாது. என்ன பண்ணாது? அவன் வராது வண்டியில் வச்சு இடிக்க பிளான் பண்ணுகிறான். அதனால தான் அவன் வீட்டில் வச்சேன், என் வீட்டில் வைக்காம. பூனை கிட்ட காப்பாற்றி புலி கிட்ட கொடுத்த கதையாகி போச்சு. அதெல்லாம் கரெக்டாக கொண்டாந்து கொடுத்துருவான்பா. நீ யார்? அவன் தம்பியா? அவங்க அம்மாவோட புருஷன். அவங்க அப்பனா? இந்த பாரு, இப்போ எங்கே போய்க்கிறான் அவன்?
நீ வாயா சீக்கிரம் தூக்கு பூசை சீக்கிரம் வேகமா எடு தூக்கு பூசை எடு 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 உட்ரா வா இடி 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 கிட்டானே வந்தாயா ஐயோ 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 அடிப்பானே ஏய் சீக்கிரம் வாங்கயா ஏய் போ 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 தூக்கு 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 ஏய் கீழிங்க ஐயோ படு பாயிலா வாங்கடா சீக்கிரம் வாங்கடா ஐயோ ஓடி வரானே ஐயோ சீக்கிரம் வாங்கயா ஐயோ அடிச்சா தாங்க முடியாது வலி ஏய் வாங்கயா இந்த நேரத்துல வீலிங் பண்றேன் இடிச்சீனா 4 பேரை கொன்னுடுடா ஐயோ வந்துட்டானே அப்பா முடியா நான் தான் சொன்னேன்லப்பா ஒன்றும் ஆகாதுன்னு. மாவனை இதுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னு நினச்சிக்கா உங்க 4 பேர் வெட்டியே போட்டிருப்பேன். எதுவும் ஆகலை இல்ல அப்புறம் எதுக்கு 4 பேர் பாஸ் கல்யாணத்துக்கு வந்துடும். பஸ் கல்யாணத்துக்கு வந்துடும். பாஸ் கல்யாணத்துக்கு வந்துடுறோம். வந்துடுறாங்க போங்க. நான் தான் உங்களை கூப்பிடவே இல்லையடா. நீங்க கூப்பிடலாம் நாங்க வந்துருவோம். போங்க அனிமுனுக்கும் வரோம். போங்க அதான் நாங்களே வரோம்னு சொல்றோம்ல. போய் வாரியா வா தங்கம் இந்த பழைய ஜோக் அடிக்க நிறுத்திடுதோட எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சாச்சு. இனிமேல் நமக்கு நல்ல நேரம் தான். என்னாச்சு ப்ரோ? ஏப்பா நாம தான் பண்ணி இடிச்சிட்டோம்ல. இந்நேரம் நல்ல செய்தியா போன் வந்திருக்கணுமே. என்ன போன் கால் என்ன மேட்ரு? என்னாச்சு? என்ன நமக்கு போன் வருது? ஹலோ யோ என்னையா சொல்ற? என்ன அட கடவுளே எப்போ? ஐயோ என்னாச்சு ப்ரோனே? நம்ம கோடாங்கிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம்ப்பா. என்னது? என்னையா சொல்ற? என்னாச்சு? என்னன்னு தெரியல பாண்டி. ஏதோ பொம்பளைங்க சமாச்சாரம் நினைக்கிறேன். என்னது பொம்பளைங்க சமாச்சாரமா? யோ ஜோசியம் பார்க்க வந்த புள்ளைய சோழியம் முடிச்சுட்டானா? அட பூசு நீ வேற. உத்ராப்ப என்ன பண்ணலாம்? நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னல அந்த ஆளு பிராடு நம்பாதீங்கன்னு. பைக்க ஆட்டைய போட்டு பண்ணிய இடி கத்திய இடி அதை பண்ணு இதை பண்ணுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாயா. சும்மா சொல்லக்கூடாது. உட்கார்ந்த இடத்துல இந்த 5 நாளா நம்ம 4 பேரையும் ரவுண்டு கட்டி சுத்த விட்டா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல என் சாமிக்கு 108 உளுந்த வடை மாலை செஞ்சு அப்படியே உளுந்த வடை ஆம வடைன்ட்டு. இந்த மாதிரி மூட நம்பிக்கை விஷயங்களை நம்பாதீங்கயா. ஏயா தொல்லை கொடுக்குறீங்க? ஹலோ அண்ணா அவர் வராரு. எவரு? என் வீட்டுக்காரர் தான் என்ன கூட்டிட்டு போக வராரு. ஏய் என்ன சொல்ற? ஆமாண்ணே உடனே வீட்டுக்கு வா. மச்சான் வீட்டுக்கு வராரு. தங்கச்சி கூட்டு போவ. வாழ்க்கை மாற போகுதே. ஏதோ மூட நம்பிக்கை அது இதுன்னு சொல்லி மூச்சு விடாம பேசுன. நல்லது நடந்தா நல்லது தானையா. இப்ப யாரு போன்ல? ஏய் வரைக்காத ஒத்துறா. போ 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 என்ஜாய் பண்ணு. நல்ல செய்தி தானா? இனிமே எப்பவுமே நல்ல செய்தி தான். ஐயோ நாம தான் கோடாங்க தப்பா நினைச்சிட்டேன். அவர் பொம்பளை விஷயத்துல தான் வீக்கு போல. மத்தபடி ஆளு கண்ணியா ஜோசியத்துல. சொல்லு காவேரி. ஏய் என்னாச்சு? ஏன் அழுகுற? இல்ல நான் உன்னை தப்பா பேசிட்டேன். ஏய் வீடு இதுக்கு போய் அழுதுட்டு இருக்க? எல்லா தப்பும் என் மேலதான். உன்னை புரிஞ்சுக்காம நம்பாம ஏதேதோ பேசிட்டேன் உன்கிட்ட. அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை இப்படி நிக்க வச்சு பேசிருக்க கூடாதுல. ஓ அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் நிக்க வச்சு கேப்ப? ஆமா ஓய் அதை விடு.
இப்ப மன்னிச்சிட்ட சொல்லு. ஐ லவ் யூ. மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. மன்னிச்சிட்டேன் போதுமா? சரி, இந்த லவ் ஓகே, கல்யாணமும் ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை பற்றி கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். மீட் பண்ணலாமா? ரெடி ரெடி. ரெடியா? ஏய் நீங்க ரெண்டு முச்சு நீங்க ரெண்டு பேரும் போடுங்க. ஏய் ஒப்பம் ஒரு 6 கிலோ நிலம் வச்சுக்கிறேன் நான். உண்மையா பார்த்துட்டான். கல்யாணத்தை பண்ணி பாருவாங்க, ஆனா இங்க பண்ணி வச்சா கல்யாணத்தை பண்ணிட்டாங்களே. வணக்கம் சாமி. சொல்லுங்க சாமி, நம்ம லைஃப்ல ஒரு பன்னிக்குட்டி கிராஸ் ஆனனாலே பஞ்சாபே பஞ்சத்தில் இருக்கு சாமி. நம்மளுக்கு நிம்மதி தான் நல்ல வழி காட்டணும் சாமி. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமியா. எல்லா பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் தீர்வு உண்டு. ஏன்னா தீர்வோட தான் பிரச்சனையே பிறக்குது. என்னடி இது? அப்ப அன்னைக்கு இதை தான் காதல வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தியா? ஆமா. அடிப்பாவி, சொல்லியிருக்க வேண்டியது தானே. பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு சிரிக்கிறத பாரு. நான் என்னமோ நினைச்சிட்டேன்டி. மனசுக்கே இப்பதான் நிம்மதியா இருக்கு. சூப்பர். தாம்பத்தியம்னு ஒன்று வாழ்க்கையில் இனிமே நடக்கவே நடக்காது. இன்னும் தலை சிரிக்க மழை வருமா? மாப்பிள்ள கரண்ட் வர மாட்டாரு. ஆக்ஷன். சிரிக்காதீங்க, சிரிச்சிட்டு இருக்கீங்க. அது நான் ஆட்டோ வாங்க போவோம். அப்பதான் ஒன்று போக முடியும். உடனே சொல்லிட்டா என்ன கோச்சுக்கு மாப்பிள்ள, அவர் பதில் சொல்லவே முடியாது. வந்துச்சு தலைவர். மெசேஜ் வந்துச்சு தலைவரே. கரெக்ட்.
கல்யாணம் நடந்தான்னா ஏத்தான் இலையில ஊத்துறதுக்கு போல தலையில ஊத்து, இலையில ஊத்துறதுக்கு போல தலையில ஊத்து. ஏன் தட்டிட்டே இருக்கீங்க? என்ன அந்த பக்கத்துல நான் இறங்கிறேன். நீங்க For every action, there is an equal and opposite reaction. And cut. Super. பன்னி குட்டினா தூக்கி கொஞ்சம் தோணும் கொழு கொழுண்டு பன்னி குட்டினா மூட்டை மூட்டை சொத்து மூட்டைதான் நான் சேத்துக்குள்ள ஆட்டம் போடும் அழுக்கு மூட்டைதான். நான் தும்பிக்க இல்லாத யானை கண்ணு காத மூக்க வச்ச பானை சேரு சகதி எங்க வீடு சொர்க்கம் தானே காடு மேடு சோறு திங்க படுற பாடு பெரியாக்க போரு கொரு கொரன்னு சோண்டு போடுவோம் கூட்டமாக சேர்ந்து நாங்க அலம்பு பண்ணுவோம் உருண்டு திரண்ட கொழுப்பு மூட்டையா நாங்களா தின்னு தூங்கி தூங்கி தின்னு சுத்துறோமே ஜாலியா. பன்னி குட்டினா தூக்கி கொஞ்சம் தோணும் கொழு கொழுண்டு பன்னி குட்டினா மூட்டை மூட்டை சொத்து மூட்டைதான் நான் சேத்துக்குள்ள ஆட்டம் போடும் அழுக்கு மூட்டைதான். என்னோட பரம்பரை இருக்குமே திஷ்டி பொட்டு போல கருப்பா நான் மட்டும் எப்படியோ பிறந்துட்டேன் நெல் சோறு போல வெளுப்பா.